जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ते भूरिता जनाः। எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். அமுதமொழிகள் பார்த்துட்ருக்கோம். போன வாரம் மகேந்திரநாத் குப்தருடைய ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் கேட்டார். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, குருதேவர் எங்களை பார்த்தா எங்களையும் இந்த மாதிரி கேட்பாருன்னு பயமாக இருந்தது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எல்லாரையும் பார்த்து என்ன எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாரையும் பார்த்து அவர் கேட்கலை. தவிர கல்யாணம் பண்ணுறது தப்பு அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. மகேந்திரநாதருக்கு அவருக்கு குருதேவருக்கு கிடைச்ச காட்சியில் தன்னுடைய பணியை செய்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய பையன் அப்படின்னு காட்சி. அந்த ரீசனுக்காக கேட்டிருக்கலாம். நமக்கும் ரோல் இருக்குது, பட் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட் ரோல். அதனால் நம்மளெல்லாம் கேட்க மாட்டார், பயப்படாதீங்க அப்படின்னு சும்மா வேடிக்கையாக சொன்னேன். ஸோ முதல்ல கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டார். அதுக்கே தவிச்சு போயிட்டார். குழந்தை குட்டி இருக்கா அப்படின்னு அதுவும் திகைப்புடன் கூறினார். இதெல்லாம் பார்த்தோம். கடைசியாக மனைவி எப்படி அப்படின்னு கேட்டப்போ, நல்லவ ஆனால் அஞ்ஞானி அப்படின்னு சொன்னார். அப்போ இவருக்கு கோபம் வந்தது. மகான்கள்கிட்ட ஒரு முக்கியமான குணம் என்னன்னாக்கா, இவன் கடவுள்கிட்ட கூட நாம் ஒப்படைச்சிட்டோம்னாக்கா அவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க. நாம் நம்முடைய அபிமானம் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்தா அப்போ அவர் கொஞ்சம் தூரத்துலேயே நிற்பார். ஒன்ஸ் யூ சரண்டர் கம்ப்ளீட்லி, ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம சரண்டர் பண்ணாமல் இருந்தாக்கா அப்போ தான் பலவிதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போ சில சமயம் பிரச்சனைகள் வர்றப்ப நம்மளால் விட்டுறதா பிடிச்சி வச்சுக்கிறதா அப்படின்னு தெரியறதில்ல. நாம் பார்க்கலனாக்கா இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். இது ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன். அப்போ கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ அவர்கிட்டயே நான் இப்போ என்ன பண்ணணும் எனக்கு வழிகாட்டு அப்படின்னு விட்டால் கூட குருதேவர், கடவுள், மகான்கள் நமக்கு சரியான பாதையை காட்டுவாங்க. சில சமயம் இந்த பாம்பே டு புனே யாராவது ட்ரெயினில் போயிருக்கீங்களா தெரியாது. நான் 4 தடவை போயிருக்கேன். இந்த மிடில் 2-3 மலையை குடஞ்சி இந்த டன்னல் அமைச்சிருப்பாங்க. ஏன்னா மலையை சுற்றி போகிறதுனாக்கா ரொம்ப தூரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மலையே குடஞ்சி உள்ளே ரயில்வே ட்ராக் போட்டிருப்பாங்க. உள்ளே நான் போனப்போ, நான் சொல்கிறது 97, 98 பாம்பே டு புனே போகிறேன் தனியாக. அஃப்கோர்ஸ் கூட இருந்தாங்க பேசஞ்சர்ஸ். அந்த டன்னலில் விளக்கு கிடையாது. அந்த மலைன்னா எப்பேற்பட்ட மலை, அது கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போகும் லெங்க்த்து. உள்ளே ஓடுது ட்ரெயின். அந்த நேரத்துக்கு ட்ரெயினில் அவங்க கனெக்ஷன் கொடுப்பாங்க. ட்ரெயினில் எல்லோரும் லைட் போடுவாங்க. வெளியில் பார்த்தா ஒரே இருட்டு. கடைசியாக ஜன்னல்லேருந்து இப்படி எட்டி பார்த்தா தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும். அதுதான் ஓப்பனிங். அது மலையை தாண்டி போகுது அப்படின்னு அர்த்தம். வெளியில் போயிட்டாங்க, அப்புறம் விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவோம், வெளிச்சம் வரும். அதை போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில சமயம் டார்க்னஸ்
ஒரே இருட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த டன்னலுக்கு உள்ளார நாம் இருக்கோம். வி ஆர் ட்ராவலிங் இன் தி டன்னல் அப்படின்னு அர்த்தம். பட் நிச்சயமாக அதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும். ட்ராவலிங் அப்படின்னாலே ஓப்பனிங் இருக்குதுன்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும். இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி வர வர நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இவர் மகேந்திரநாத் வந்து மனைவியை வந்து அஞ்ஞானின்னு சொன்னார். ஏன்னாக்கா அந்த அம்மா அதிகம் படிக்காதவங்க. அந்த காலத்தில் பெண்கள்லாம் அதிகம் படிக்காதவங்க, வீட்டிலே இருப்பாங்க. சும்மா ஒரு எழுத படிக்க தெரியும், அதோடு சரி. மற்றபடி பெரிய படிப்பெல்லாம் படிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து படிப்பு வேண்டாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு பலவிதமான காரணங்கள். அப்போது பிற இங்கிலீஷ்காரங்க, பிற மதத்தவர்கள்லாம் வந்து பெண்களை கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ரீசன். அப்புறம் சில சமயம் சில பேர் வந்து டாமினேட் பண்ணியே வீட்டில் வச்சுருந்தாங்க. பலவிதமான காரணங்கள். எது எப்படியோ பெண்களுக்கு அதிகம் படிப்பு கிடையாது அந்த காலத்தில். அதை மனசில் வச்சுக்கிட்டு அவர் அந்த அம்மா வந்து அஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ராமகிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ பெரிய ஞானியா? கொஞ்சம் படிக்க தெரிஞ்சிட்டா, கொஞ்சம் கிளாஸ் எடுக்க தெரிஞ்சிட்டாக்கா பெரிய ஞானின்னு அர்த்தமா அப்படி சொல்லி கோவிச்சுக்கிறார். சொல்கிறப்போ ஒரு நல்ல இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. சுவாமி கம்பீரானந்தஜி மகாராஜ், நம்முடைய 11வது பிரசிடெண்ட், 11th பிரசிடெண்ட். பெரிய ஞானி, பெரிய தபஸ்வி, பெரிய கர்மயோகி. எல்லாம் அவர்கிட்ட பேலன்ஸ்டாக இருந்தது. நிறைய படிச்சிருக்கிறார். பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அது எல்லாம் பாஷ்யத்துக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறார். அவர் வேல் மடத்தில் இருந்தப்போ இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பண்டிதர் வரார். இவருடைய புத்தகத்தை படிச்சுட்டு அவருக்கு அதில் வந்து சில டவுட்ஸ், அதை கிளியர் பண்ணிக்கணும், அதெல்லாம் தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு வந்திருக்கார். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினோடனே இவர் ரொம்ப ஹம்பிள் பர்சன். பட் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருப்பார், பேருக்கு ஏற்ற மாதிரியே. அதிகம் சிரிக்க மாட்டார், ஜோக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டார். அப்படியே எப்போ பார்த்தாலும் உண்மைன்னு உட்காந்துரு. பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் பலாப்பழம் மாதிரி வெளியில் கடன்னு இருக்கும், உள்ளே ஸ்வீட்டாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு சாது. இந்த மாதிரி ஒருத்தர் பேச வந்திருக்கான்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி ஒரு நாள் டைம் கொடுத்துட்டாங்க. ஒரு காலையிலேயோ நம்ம வந்தவர் ஒவ்வொரு இது எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் கேள்வி கேட்குறார். இவரும் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கேள்விகள் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி விட்டார். எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னார். அவரால் மறுபடி கேள்வி கேட்க முடியல. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அந்த நேரம் பார்த்து டிவோட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கம்பீரானந்த சாமி சொன்னாராம், இன்றைக்கி இதோடு நிறுத்திப்போம், இன்னொரு நாள் நீங்கள் வாங்க, மிச்சம் இருக்கிற டவுட்ஸை நாம் பேசி தீர்த்துப்போம் அப்படி சொல்லிட்டார். அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். சேவக்கு ஒருத்தர் பக்கத்துலேயே நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்திருக்கார். 1.5 மணி நேரமாக என்னமோ பேசியிருக்காங்க. ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறப்போ அந்த சேவகை என்கிட்ட சொன்னார், நான் மகாராஜை பார்த்து கேட்டேன், அப்போது அவர் தோற்று போன மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னு. கம்பீரானந்தி சொன்னார், எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கிளியர் பண்ணிட்டார். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டிஃபீட்டட். அவருடைய வியூ பாயிண்ட்ஸ் ஸ்டில் அவர் அவ்வளோ ஹம்பிள் சோல். கம்பீரானந்தி சொன்னாரா, இன்னும் முடியலை, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அவர் இன்னொரு நாள் வருவார், பேசி முடித்ததுக்கப்புறம் தான் சித்தாந்தம், சித்தாந்தனாக்க முடிவு அப்படின்னு, சித்த அந்தம், வேத அந்தம் வேதாந்தம், சித்த அந்தம்னாக்கா சரியான முடிவுக்கு வருவது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சித்தாந்தம் ஆகலை, அவர் வந்ததுக்கப்புறம் பேசி முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக சொன்னாராம். இப்போ சாதாரண ஒரு பண்டிதராக இருந்திருந்தாக்க எல்லா அவருடைய டவுட்ஸ் எல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டேன், என் முன்னால் அவரால் நிற்கவே முடியல, அப்படி இப்படின்னு பேசுப்பேன். இது கர்வம், இது அஞ்ஞானம். ஆனால் ஒரு பெரிய ஞானி ஹம்பிளாக சொன்னார், இன்னும் கூட இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அந்த சேவக் சுவாமி என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி படிப்பினால் வரக்கூடிய ஒரு கர்வம், ஈகோட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மகேந்திரநாத்துக்கு இருந்தது. நீ பெரிய ஞானியோ அப்படின்னு வெறுப்பாக கேட்டோடனே
இவருடைய அகங்காரத்துக்கு மீண்டும் பலத்த அடி கிடைத்தது அப்படின்னு அவரே எழுதுகிறார். இந்த மாதிரி யாரும் பேசுனதே கிடையாது ராமகிருஷ்ணன் மாதிரி ஓப்பனாக. நிறைய பேர் நாமளே கூட நம்ம முன்னால் வந்தால் அவங்ககிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் பட்டுன்னு எடுத்து சொல்ல முடியாது இல்லையா? எடுத்து சொன்னால் என்ன ஆகும்? அதோட அந்த மீட்டிங்கோடு அந்த உறவு முறையும் அறுத்து போயிடும், அவ்வளவுதான். ஈவன் வீட்டில் கூட இல்லையா? என்னமோ ஒருத்தர் சொல்கிறார், இந்த 30 வருஷம் சமையலில் இப்போ தான் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறார், ஹஸ்பண்ட். உடனே அந்த அம்மா வந்து சந்தோஷமாக, இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இவர் சொல்ல, இல்லை இல்லை, முன்னாடி கருப்பு முடி இருக்கும், இப்போ வெள்ளை முடி இருக்குது. ஓப்பனாக பிளண்ட் அடித்தாக்கா அப்புறம் சமையல் இன்னும் கெட்டு போயிடும். பட் இருந்தாலும் பாயிண்ட் அவுட் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ பிளண்ட்டாக பேசினாக்கா உறவு முறை கெட்டு போயிடும். ஆனால் ராமகிருஷ்ணன் வந்து உறவு முறையை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. யாரோ ஒரு ராஜா ஒருத்தர் வரார், அவரை பார்த்தோன்னே தெரியுது அவர் ரொம்ப மோசமான ஆள், நல்ல மனசு கிடையாது. ராமகிருஷ்ணன் அவருக்கு நல்ல பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது அந்த ஆளுக்கு. பட் அவரை பார்த்துட்டு ராமகிருஷ்ணன் சொல்கிறார், எல்லோரும் ஒன்று ராஜான்னு சொல்கிறாங்க, என்னால் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த உண்மையின் வேகம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டு தலை குனிஞ்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி வரும். ஒரு உள்ளத்திலேருந்து பேசுனதுனால அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. எனவே ஸோ மகேந்திரநாத் அகங்காரத்துக்கு மீண்டும் பலத்த அடி கிடைத்தது. வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார், நெக்ஸ்ட்டு என்ன கேட்க போகிறாரோ அப்படின்னு. அப்போது ராமகிருஷ்ணர் கேட்குறார், போகட்டும், உனக்கு எதில் நம்பிக்கை, உருவத்திலா அருவத்திலா? தன்னுடைய சப்ஜெக்டுக்கு வரார். இப்போ குடும்பத்தை பற்றி பேசினார், இப்போ தன்னுடைய சப்ஜெக்டுக்கு வரார். உருவக்கடவுள் பிடிக்குமா, அருவக்கடவுள் பிடிக்குமா, எதில் உனக்கு நம்பிக்கை அப்படின்னு கேட்குறார். மகேந்திரநாத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது. தமக்குள் நினைக்கலானார், உருவத்தில் நம்பிக்கை இருந்தால் அருவத்தில் எப்படி நம்பிக்கை உண்டாக முடியும்? இறைவன் உருவம் அற்றவர் என்ற நம்பிக்கை இருக்கும்போது அவர் உருவம் உடையவர் என்ற நம்பிக்கை பிறக்க முடியுமா? இது மாறுபட்ட கருத்தாக இருக்கே. இதில் இல்லை அதில் 2 போட்டில் எப்போவுமே வந்து கால் வச்சாக்க பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ ஒரு போட்டில் தானே இருக்கணும். இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார்? யார் ஒரு கவிஞர் கூட பாடுவார் இல்லையா, தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலை தான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. ரொம்ப அழகான ஒரு கருத்து அது. நமக்கு கோயிலில் போகிறோம்னாக்க அது உயிருள்ள தேவதை மாதிரி தெரியுது. கடவுளை நம்பாதவங்களுக்கு கல் இல்லை படம் இல்லையா? என்னமோ இந்த முத்துராமலிங்க தேவர் இல்லை, வினோபா பாவே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு இன்சிடெண்ட். பூனாவில் யாரோ ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் ஜனங்களை வந்து ஏமாற்றி மதமாற்றம் பண்ணுறார். எப்படி அப்படின்னாக்கா, இயேசுவோட பொம்மை பிளாஸ்டிக்கில் இருக்குது, இறைவனுடைய நம்முடைய யார் கிருஷ்ணனுடைய சிலை என்னமோ அது கல்லில் செஞ்சது. அவர் வந்து இதை தண்ணியில் போடுவோம், பக்கத்தில் ஒரு கிணறோ குளமோ இருக்குது, எது மிதக்குதோ அதுதான் சிறந்த தெய்வம், எது மூழ்குதோ அதுக்கு பவர் கிடையாது, நம்புறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அப்பாவி ஜனங்க, அப்போ அந்த காலத்தில், இப்போவே அப்பாவிகளாக இருக்கோம் நாம் இந்துக்கள் இல்லையா, நம்முடைய மதத்தினுடைய பெருமை தெரியாமல். அப்போ இன்னும் மோசம். அப்புறம் இங்கிலீஷ்காரன் பீரியடில் வந்து அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்களே, தண்ணியில் தூக்கி போட்டாக்கா கல் என்ன ஆகும், அது கீழே போயிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் இது ஜீசஸ் இது மரத்துலேயே நம்ம செஞ்சது, மரத்தில் கரெக்டு, பிளாஸ்டிக் இல்லை, மரத்தில் செஞ்சு அது மிதக்குது. பார்த்தீங்களா, இயேசுனுடைய சிலை மிதக்குது, உங்கள் சிலை கீழே போயிடுச்சு. ஸோ இயேசு தான் உயர்ந்தவர், அவரை நம்புங்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறேன். நம்ம ஜனங்க என்ன எல்லாம் ஆன்னு வாயை பழந்துட்டு இல்லை, எங்கே போனாலும் போயிடுவாங்க நம்ம ஜனங்க. அப்படியே வாயை பழந்துட்டு கேட்குறப்போ வினோபா பாவே அங்கே வந்தார். வந்து அவர் பார்த்துட்டு இந்த ஆள் ஏமாத்துறான்னு சொல்லிட்டு, அவர் நல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஹிந்து அவர் அந்த ஃபாதரை கூப்பிட்டு, சரி ஒரு டெஸ்ட் முடிஞ்சு போச்சு, 2ஐயும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு யாரோ இறங்கி சாமி சிலையை தூக்கிட்டு வந்துட்டாங்க, இயேசுனுடைய சிலையை கூட தூக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு டெஸ்ட்டு வைக்கணும். என்ன டெஸ்ட்? அக்னி பரீட்சை, ஜல பரீட்சை முடிஞ்சு போச்சு, அக்னி பரீட்சை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2ஐயும் தூக்கி நெருப்பில் போட்டோம்.
கல் ஏதாவது ஆகுமா? அது அப்படியே இருக்குது. இது கட்டையில் செஞ்சது குபுகுன்னு எரிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உடனே அந்த ஃபாதர் தலை குனிஞ்சு நின்னார். அப்புறம் சொல்கிறார் அவர், அப்பாவி ஜனங்களை இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள் மதத்தில் சேர்க்காதீங்க, அது பெரிய பாவம். உங்கள் மதத்தினுடைய பெருமையை சொல்லுங்க, பட் எங்கள் மதத்தை பற்றி தாழ்வாக பேசக்கூடாது தெரியாமல் அப்படி சொன்னதான் ஒரு நிகழ்ச்சி. இது தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலை தான். இருக்குன்னு நினச்சா அது இருக்குது. அந்த டவுட்டு மகேந்திரநாத்துக்கு இங்கே வருது. மாறுபட்ட ரெண்டு நிலைகள் ஒரே சமயத்தில் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? சாதாரண பொருள் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். பாலின் நிறம் வெண்மை, அது எப்படி கருப்பாக முடியும் அப்படின்னு கேட்குறேன். பால்னாலே நீங்கள் சென்னையில் வாங்கினாலும் வெள்ளை தான், கல்கத்தாவில் வாங்கினாலும் வெள்ளை தான், இலங்கையில் வாங்கினாலும் வெள்ளை தான், அமெரிக்காவில் வாங்கினாலும் வெள்ளை தான். மில்க் இஸ் ஒயிட் எவ்ரிவேர் இல்லையா? அது எப்படி வேறு கலராக இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது. இதெல்லாம் ஏன் வருது இந்த மாதிரி திங்கிங் அப்படின்னாக்கா, அவர் நிறைய வெஸ்டர்ன் ஃபிலாசபியெல்லாம் படித்தவர் மகேந்திரநாத். ப்ளஸ் படித்தாலே ஓரளவுக்கு அந்த ஒரு திங்கிங் ஃபேக்கல்ட்டி வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். படிக்காத ஜனங்களை விட படித்தவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க, அதுக்காக தான் படிக்க சொல்கிறது. பட் சில சமயம் வந்து ரொம்ப தெளிவாக போயிடுவாங்க, பெரியவங்களுடைய வார்த்தைகளை கேட்காத மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை மகேந்திரநாத்துக்கு. ஸோ அவர் கேட்குறார் ராமகிருஷ்ணன்கிட்ட, சுவாமி அருவம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது அப்படி சொல்கிறார். இது ஏன்னாக்கா அந்த காலத்தில் வந்து அது இங்கிலீஷ் பீரியட். இங்கிலீஷ்காரங்க வந்து நம்முடைய வழிபாட்டு முறை என்ன, இங்கிலீஷ்காரங்க எல்லாருமே கிறிஸ்டியன்ஸு, அப்புறம் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க. முஸ்லீம்கள் வந்து எப்படின்னாக்கா டைரெக்டாக வந்து சண்டை போடுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் எப்படின்னாக்கா கூடவே இருந்து குழி பறிப்பாங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லுவார். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ட்ரெடிஷன் இதெல்லாம் வந்து அடிப்பாங்க அவங்க. அதை பார்த்துட்டு இப்போல்லாம் பாருங்கள், நம்ம ட்ரெஸ் பண்ணுறது, பேசுகிறது எல்லாம் பாருங்கள் ஃபாரின் ஸ்டைல். ஒரு 4-5 நாள் முன்னாடி கூட நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தது. அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு அன்றைக்கி போட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை 3 வயசு இருக்குமோ என்னமோ அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தது. அப்படியே கொடுத்துட்டு வந்தப்போ கடைசியாக என்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணப்போ அந்த அப்பா, அவங்க பிராமின்ஸு, தமிழ் பிராமின்ஸ், அந்த பெரியவர் வந்து நம்ம ஹோமில் படித்தவர், அவருடைய பையனுடைய பொண்ணு பேத்தி. இந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இங்கிலீஷ்லேயே பேசுகிறார். அன்றைக்கி சுதந்திர நாள், அன்றைக்கி தான் கொடுக்க வந்திருந்தாங்க. நான் அப்போ நினச்சேன், சுதந்திர நாள் கொண்டாடியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இன்னும் இவங்கெல்லாம் அடிமைகளாகவே இருக்காங்க பாருங்களேன். ஏன் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடாதா? மதர் டங் இப்போ என்ன சொல்லுவீங்க? அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அதுக்கு யாருடைய கடமை இது? பெற்றவங்க கடமை. இவங்க இங்கிலீஷ் பேசுனா அது பெரிய ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் பேண்ட் போட்டுட்டு அவ்வளோ பேர் முன்னால் வந்து நின்றுட்டு, இதெல்லாம் ஒரு நாகரிகம்? எந்த அளவுக்கு அடிமைகளாக இன்னும் கூட இருக்கும் படித்தவங்க. அந்த மாதிரி இப்போவே இந்த மாதிரி இங்கிலீஷ்காரன் போனதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவாங்க, இங்கிலீஷ்காரங்க போயிட்டாங்க, பட் இந்தியா இன்னும் அடிமையாகவே இருக்குது அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லுவார். இந்தியானாக்கா இந்திய மக்கள் வந்து இன்னும் கூட அவங்க கல்ச்சருக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி பிரிட்டிஷ் பீரியட் இருந்தப்போ மகேந்திரநாத் வந்து அப்போது அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ நேச்சுரலாக நிறைய படித்தவங்க வந்து அவங்க ஒர்ஷிப் மெத்தட் தான் சரியானது, நம்முடைய சனாதன தர்மம்லாம் வந்து முட்டாள்தனமானது, கல்லையும் மண்ணையும் பலகையும் போய் கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது. அதனால தான் இந்த கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜம் இதெல்லாம் வந்தது. ஏன்னாக்கா அவங்களுடைய ஒர்ஷிப் முறையை வச்சு இவங்க வந்து ஒரு புது டெவலப்மெண்ட் பண்ணாங்க. இந்து மதத்தையும் விட முடியல, உபனிஷத்துலேருந்து சில கருத்துக்கள் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வழிபாட்டு முறையை கொண்டு வந்து அது ஒரு மிக்சர் பண்ணி கொடுத்தாங்க. படித்தவங்க நிறைய பேர் சேர்ந்தாங்க. மகேந்திரநாத்துக்கு அதில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அதனால் சொல்கிறார், சுவாமி அருவம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது. அருவம் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லலை. ஒரு அறிஞர் சொல்கிறார், இங்கிலீஷ்காரர் தான், ஜோஸ் சரண் ரேகோ அப்படின்னு அவர் பேர். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இன்சைட் அஸ் there is something
that has no name. That something is what we are. என்ன அற்புதமான ஸ்டேட்மெண்ட். Inside us there is something that has no name. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் கிடையாது. உயிருக்கு பேர் இருக்கா? கிடையாது. இது ஹிந்து உயிர், இது முஸ்லீம் உயிர், இது சீக் உயிர், இது சிக் உயிர் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. உயிர் இஸ் உயிர். எப்படி காற்றுக்கும் தண்ணிக்கும் நெருப்புக்கும் ஜாதி வேதம் இல்லையோ? யாரோ ஒரு சாதுக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன ஜாதி? காற்றுக்கு என்ன ஜாதியோ, நீருக்கு என்ன ஜாதியோ அந்த ஜாதி எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இவங்க இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து பொதுவானவர்கள். இப்போ பிறக்கிற குழந்தை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 10 குழந்தை படுக்க வச்சுருக்காங்க. எது ஹிந்து குழந்தை, எது முஸ்லீம் குழந்தை, எது கிறிஸ்டின் குழந்தைன்னு தெரியாது. நாம் தான் வி கிவ் ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் அவன் வளர்ந்த உடனே அதை வச்சுட்டு அடிதடி. உலகத்தில் நிம்மதி இல்லை, என்னுடைய மதம் தான் சிறந்தது அதுன்னு சொல்லி ஒரே சண்டை. பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்மால் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ உருவம் இல்லாமல் இருந்தாக்கா அந்த ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது. அதுதான் அவர் சொல்கிற, இன்சைட் நமக்கு உள்ளார ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு பெயர் கிடையாது. அந்த பெயர் இல்லாத சாகக்கூடிய இந்த உடம்பில் சாகாத ஒன்று இருக்கிறது, அதுதான் நம்முடைய உண்மை ஸ்வரூபம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறார். ரமண பகவான்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, நான் யார் அப்படின்னு தான் அவர் கேட்பார். நான் யார் விசாரி அப்படின்னு. அவர் யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு நான் யார்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ரமணர் போய், இது ஜபம் பண்ணுறதுக்கு இல்லை, விசாரணை பண்ணணும், யோசனை பண்ணணும். நான் யார்? இந்த உடம்பா, இந்த மனசா, வேறு என்ன? எனக்கா உயிர் போயிடுச்சுனாக்கா உடம்பு இங்கே தான் இருக்குது. மிஸ்டர் ராமசாமி இருந்தார், போயிட்டார், பட் உடம்பு இங்கே தானே இருக்குது. உடம்பு இங்கே இருக்குது, அவர் போயிட்டார், அப்போ அவர் யார்? இந்த மாதிரி விசாரணை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக 4 வார்த்தை சொன்னாராம். தேகம் நாகம், கோகம் சோகம் அப்படின்னு சொன்னதான் ஒரு இது சொல்லுவாங்க. இதை தேகம் நான் கிடையாதுன்னா அகம், கோகம் கஹ அகம், நான் யார்? சோ அகம், நான் அந்த பகவான் இறை ஸ்வரூபம் அப்படின்னு அவர் சொன்னதான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை, அது உண்மையான நிலை. பட் அந்த நிலைக்கு போகிறதுக்கு முன்னால் நமக்கு உருவங்கள் தேவைப்படலாம் நிறைய பேருக்கு, அதில் தப்பு கிடையாது. இது நார்மல் கோட்பாடு. மகேந்திரநாத் வந்து சொல்கிறார், அருவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணர் எதையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டார், யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார். ஆக்சுவலி என்ன ரீசன் அப்படின்னாக்கா, யாருக்கு அறுதி உண்மை தெரிஞ்சு போச்சோ அவங்களால எல்லா பாதையும் உண்மையான பாதைகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கிறதுனால யாரையும் வந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவர் சொல்கிற ராமகிருஷ்ணர், அது நல்லது, ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும், உனக்கு அருவத்தில் நம்பிக்கை, அது நல்லது. நீ அருவத்தை நம்புறியா, அருவ கடவுள், ஓகே, அதில் முயற்சி பண்ணு, சாதனை பண்ணு அப்படி சொல்லுவார். இது எதுக்காகனாக்கா, சில மதத்தை சேர்ந்தவங்க ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களை பார்த்து மோசமாக பேசுவாங்க. இவங்க உருவ கடவுளை வந்து கும்பிட்றாங்க, இவங்க மோசமானவங்க. ஏன்னா அவங்க மதத்தில் சொல்லியிருக்கு உருவ கடவுள் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு. அதை அவங்க நம்புகிறாங்க. அது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கலாம், எல்லாருக்கும் அது சூட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விவேகானந்தர்கிட்ட போய் அமெரிக்காவிலேயே என்னமோ யாரோ கேட்டாங்க, மற்ற மதத்துக்கும் உங்கள் சனாதன மதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டப்போ சாமிஜி ரொம்ப அழகாக சொன்னாராம், மற்ற மதத்தை சேர்ந்தவங்க ஒரே அளவு சட்டையை கொடுத்து எல்லாருக்கும் போட சொல்லுவாங்க, ஹிந்து மதத்தில் அவங்கவுங்க சைஸுக்கு சட்டையை போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு அழகான ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அவங்கவுங்க அளவு இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னாக்கா, இப்போ பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அவருடைய சட்டையை தூக்கி இந்த பையனுக்கு போட்டாக்கா எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களாம் பார்த்து சிரிப்பாங்க. மற்ற மதத்தை சேர்ந்தவங்க அப்படி தான் இருக்காங்க. ஹிந்து மதத்தில் தான் வாட் எவர் சூட்ஸ் யூ, எது எது உனக்கு தேவைப்படுதோ உன்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சுவாமிஜி சொல்லுவார். ஸோ இதை ராமகிருஷ்ணர் சொல்கிறார் அந்த கருத்தை. உனக்கு உருவத்தில் நம்பிக்கை இருக்குது, அது நல்லது, ஆனால் அது ஒன்றுதான் உண்மை மற்றவை பொய் என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதே.
என்னுடைய பாதை தான் சிறந்தது, என்னுடைய பாதை தான் உறுதியானது, அதுதான் உண்மையானது, மற்றதெல்லாம் போய் எங்கள் அம்மா மட்டும்தான் நல்லவங்க, மற்றவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படி சொல்லக்கூடாது. இது ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய உண்மை. இந்த உண்மையை போய் அமெரிக்காவில் பேசுறதுனால தான் உலகமே அப்படியே திரும்பி பார்த்துது அப்படி சொல்லுவாங்க. அவர் சாதாரண தன்னுடைய மதத்தை பற்றி அவர் எங்கேயுமே பேசலை, எல்லாருக்கும் பொதுவான கருத்துக்களை சொன்னார். அது அந்த ஊரில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு படித்தவங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. அதனால தான் நிறைய பேர் பின்னாடி வந்தாங்க. அந்த மாதிரி கருத்து இவர்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டது. மற்றவை பொய் என்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதே, இது மதவெறி. நாங்கள் செய்கிறது தான் சரி, மற்றவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்மால் மைண்டட் பீப்புள், சின்ன மனசு, குறுகிய மனசு. அவங்களால கடவுளை அடைய முடியாது. விவேகானந்தர்கிட்ட போய் யாரோ கேட்டாங்க, வாட் இஸ் காட் அப்படின்னு. சிம்பிளாக சொன்னார் அவர். சிவன் நாராயணன் அப்படின்லாம் சொல்லலை. வாட் இஸ் காட் அப்படின்னாக்கா அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட் அப்படின்னு. எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். சுயநலம் இல்லாமல் இருக்கணும். சுயநலம் இல்லாமல் இருக்கணும்னாக்கா ரொம்ப மனசு பறந்து விரிந்த மனசாக இருக்கணும். இந்த குறுகிய புத்தி இருந்தாக்கா அங்கே கடவுள் இருக்க மாட்டார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதை தான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அருவமும் உண்மை அதுபோல் உருவமும் உண்மை, இதை நினைவில் வைத்தது. மதவெறினாக்கா பிகாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் செய்கிறது தப்பு அப்படின்னு. அந்த மனப்பாங்கு கொண்டவர்களுக்கு சமயத்தில் மதத்தில் இடம் கிடையாது. ஏன்னா அவங்க அங்கேயே அந்த கருத்தை வச்சுக்கிட்டு அங்கேயே நிற்பாங்க, அதை தாண்டி போக மாட்டாங்க, முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள், ஆனால் மதவெறி வேண்டாம் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னார். உடனே மகேந்திரநாத் யோசிக்கிறார். இப்போது சென்னை எடுத்துக்கிட்டால் கூட எத்தனை ஸ்கூல் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவில். இந்த ஸ்கூலில் படித்தாதான் நல்ல படிப்பு வரும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? கிடையாது. எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி. அப்போ சில ஸ்கூலில் கோச்சிங் நல்லா இருக்கும், டீச்சிங் நல்லா இருக்கும், நோ டவுட். பட் அங்கே போயிட்டு உங்கள் பையன் படிக்கலைன்னாக்கா கோச் என்ன பண்ணுவார்? ஒரு பையன் டெஸ்ட் எழுத போகிறான், கணக்கு அவன் உட்காந்து எழுத போகிறப்போ அவன் டேட் எழுத போகிறான். அந்த மிஸ்ஸு சொன்னாங்களாம், ஆன்சரை தவிர வேறு எதுவுமே எழுத வேண்டாம். உடனே அவன் சொல்கிறான், அட்லீஸ்ட் டேட்டாவது சரியாக இருக்கட்டுமே நினச்சேன் மிஸ் அப்படிங்கிறான் அவன். அப்படின்னாக்கா அவனுக்கு ஆன்சரே தெரியாது, ஏதோ ஒரு என்னவோ டைம் பாஸ் போகிறான். இப்போ அந்த மாதிரி பசங்களை கொண்டு போய் சிவி ராமன் கிளாஸ் எடுத்தால் கூட அவன் எப்படி இருப்பான்? அவன் அப்படி தான் இருப்பான். ஸோ பசங்க படிக்கணும், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போல்லாம் பேப்பர்லலாம் வரதெல்லாம் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க பொண்ணுங்கள்லாம் ரொம்ப நல்லா டாப்பாக வராங்க. 2 நாள் முன்னாடி கூட ஏதோ ஒரு வீடியோ வந்திருந்தது. ஒரு பொண்ணு எங்கள் கிராமத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இப்போ காலேஜுக்கு போகிறேன், வேறு யாருமே படித்ததில்லை அந்த பொண்ணு சொல்கிறான். வீடியோ பார்த்தேன். ஆர்வம் இருக்கணும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்லுவார், இட் இஸ் நாட் அபவுட் டேலண்ட் பட் யூ ஷுட் ஹாவ் பேஷன் டு வின் அப்படிம்பார். டேலண்ட் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த வெறி இருந்ததுனாக்கா நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படின்னு அவர் சொல்வார். அந்த மாதிரி எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நம்ம பையன் படிக்கணும். நம்ம டி நகர் ஹாஸ்டலில் நான் ஒரு நாள் உட்காந்துருக்கேன் லைப்ரரியில். பசங்க லைப்ரரிக்கெலாம் படிப்பாங்க. எக்ஸாம் வந்துட்டாக்கா லைப்ரரி வரக்கூடாது, பாடத்தை படிக்கணும். 6th படிக்கிற பையன் ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. டீ சாப்பிட்டு நான் போய் உட்காந்துருக்கேன். 5 மணி அவன் வரான், புக்கு படிக்க போகிறான். நான் கேட்டேன், டேய் எக்ஸாம் இருக்குல்ல? ஆமாம். எக்ஸாம் இருக்கிறப்ப படிக்கக்கூடாது இல்லை? ஆமாம். அப்புறம் ஏன் வந்தேன்? நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன். அடுத்த நாள் சப்ஜெக்ட்டு படித்து முடிச்சிட்டேன். நீ படித்து முடிச்சிட்டியா? நீ சுமாரத்தான் படிப்பேன் அப்படின்னு உங்கள் சாமி சொன்னாரே. இல்லை, நல்லா படிப்பேன். எவ்வளோ மார்க்கு? 93. அச்சா, எந்த சப்ஜெக்டில்? எல்லாம் சேர்த்து அப்படின்னு. 500க்கு 93. இப்போ 93 நீங்கள் இண்டிவிஜுவலாக பார்த்தா ஹையஸ்ட் மார்க்கு. கீழே 500 போட்டால்
100 போட்டால் அது பெரிய மார்க்கு, 500 போட்டால் ஓப்பனாக சொல்கிறான் எல்லாம் சேர்த்து அப்படின்னா போய் படி அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பசங்க இருந்தாக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட தலைகளே நின்னாலும் ஒன்றும் வராது. அந்த மாதிரி நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க, எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கோ அதை பிடித்துக்கொள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், உலகத்துக்கே வேண்டிய ஒரு பாயிண்ட். இது தெரியாததால தான் மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், இன்னும் கூட நம்ம ராமநாதபுரம் அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம்லாம் போனாக்க நம்ம ஜாதிக்குள்ளே வந்து அத்தனை சண்டை, கொளுத்துறது, எரிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, உடைக்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. முட்டாள்கள் மாதிரி வாழ்ந்துகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எனிவே மகேந்திரநாத் யோசனை பண்ணுறார். இறைவனுக்கு அருவம் உருவம் ஆகிய 2 நிலைகளும் உண்மை என்பதை திரும்ப திரும்ப கேட்ட மகேந்திரநாத் ஆச்சரியமடைந்தார். 2மே உண்மையா? நான் இந்த மாதிரி சொல்லி கேட்டதே இல்லையே. பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ், பெரிய பெரிய ரைட்டர்ஸ், ஏன்னா அவர் படித்ததெல்லாம் ஃபாரின் ரைட்டர்ஸ் தான். ராபின்சன், நிக்கல்சன், அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் ஏதோ உட்காந்து யோசனை பண்ணி எழுதியிருப்பான். இந்த நாவல்ஸ் எல்லாம் சில பேர் படிப்பாங்க பாருங்கள். அந்த ஆள் உட்காந்து அவன் மனசில் வந்ததை ஏதோ எழுதியிருப்பான். அது சின்சியராக உட்காந்து படிப்பாங்க. என்னவோ ரொம்ப ராமாயணம், மகாபாரதம், அதாவது நடந்த கதைகள், நமக்கு நீதி நெறிய சொல்லக்கூடிய கதைகள். இந்த நாவல்லாம் என்ன சொல்லும்? அதை உட்காந்து சீரியஸாக படிச்சுருப்பாங்க. வாட் அ வண்டர்ஃபுல் நாவல், 3 times ஐ ஹவ் ரெட் அப்படி. இது ஒரு பெருமை. அது எவனோ ஒருத்தருடைய கற்பனை அது. அது சீரியஸாக படிப்பாங்க. நம்ம லைப்ரரிக்கு ஒரு அம்மா வந்தாங்க, 2 புக்கு கொண்டு வந்து வச்சாங்க. இதை ரிட்டர்ன் பண்ணணும் சாமிஜி அப்படின்னு. இதை படிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா ஓரளவு நல்ல ஃபேமிலி அந்த அம்மா. இதை படிக்கிறீங்களா? இது 3வது தடவை அப்படின்னாங்க. அது ஒரு நாவல். இப்போ லைப்ரரிங்கிறதுனால நாவலும் வைக்கணும். இது 3வது தடவை படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். என்ன பண்ணுறது, நீங்கள் வேறு நாவல் வாங்கி வைக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம மேலே தான் தப்பு போல. சரி எடுத்து வச்சுட்டு நான் சைலண்டாக போயிட்டு வாங்க சொன்னேன். இப்போ இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா அந்த அம்மாவுக்கு அதிக வயசு இல்லை, 63 64 தான் ஆயிருக்கும். ஸோ அந்த வயசில் 3 தடவை ஒரே நாவலை படிச்சுட்ருக்காங்க. உண்மையை எப்போ படிக்கிறது நாம்? மகேந்திரநாத் இது பண்ணுறார். இந்த விஷயம் அவர் படித்த ஏட்டுக்கல்வியில் இல்லையே. உருவமும் உண்மை, அருவம் உண்மை, இந்த மாதிரி ராபின்சனோ ஜான்சனோ எழுதலையே. ஏன்னா அவர் படித்ததெல்லாம் அந்த மாதிரி புக்ஸு தான். அதை யோசனை பண்ணுறார். இந்த கருத்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னாக்க, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார், ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேவி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம் அப்படின்னு 9th சாப்டர் சொல்கிறார். யார் யார் எந்தெந்த தேவதைகளை வணங்குகிறார்களோ அவங்க எல்லாருமே என்னத்தான் இன்டைரக்டாக வணங்குறாங்க. அவிதிபூர்வகம்னாக்க தட் மே நாட் பி த ப்ராப்பர் மெத்தட். ஸ்டில் அதை அவங்க நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் சரியான பாதைக்கு வந்துடுவாங்க. இந்த கிராமத்துலலாம் இருப்பாங்க, இந்த குறுக்கு பாதையில் இறங்கி வருவாங்க, வந்து மெயின் ரோட்டை பிடிப்பாங்க. மெயின் ரோட்டை பிடிச்சிட்டு அங்கே பஸ்ஸு பிடிச்சி வேறு ஊருக்கு போவாங்க. அதை போல் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தால் கூட பரவாயில்ல, எய்தர் திஸ் ஆர் தட். அதில் நம்பிக்கை இருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அது இன் கோர்ஸ் ஆஃப் டைம் சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போகும். இது கிருஷ்ணனுடைய கருத்து. 4th சாப்டரில் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஏ யதாமா பிரபத்யந்தே தாம்சதைவ பஜாமியகம். யார் எந்த பாதையில் எந்த உருவத்தில் என்னை வர்ஷிப் பண்ணுகிறார்களோ அந்த பாதையிலேயே, அந்த உருவத்திலேயே நான் அவர்களை அடைகிறேன் அப்படிங்கிறார். அவர் வர்றார். ஒரே ஒரு கண்டிஷன் என்னது? நம்முடைய வர்ஷிப், நம்முடைய மெத்தட் சின்சியராக இருக்கணும். சின்சியராக தேடினா அதை தான் ஜீசஸ் சொன்னார், தேடுங்கள் கிடைக்கும் அப்படின்னு. தேடுதல் இருந்தால் போதும், அவர் எப்போவுமே இருக்கார். நாம் தான் சின்சியராக தேடுறதில்லை, வேறு எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறதுனால அவரை தேடுறதுக்கு நமக்கு மனசும் வர்றதில்லை, டைமும் கிடைக்கிறதில்ல. அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிருஷ்ணனுடைய கருத்தை தான் ராமகிருஷ்ணர் சொன்னார். அதை மகேந்திரநாத் சொல்கிறார், உருவமும் உண்மை, அருவம் உண்மை அப்படிங்கிறது நான் கேட்டதே இல்லையே, அவர் படித்த ஏட்டுக்கல்வியில் இல்லையே அப்படின்னு நினைக்கிறார். சொல்லிட்டு அவரே எழுதுகிறார், மாவின் அகங்காரத்துக்கு 3வது முறையாக அடி விழுந்தது. இந்த கருத்துக்கள்லாம் கேட்குறப்போ நாம் இது நாள் வரைக்கும் நாம் பிடிச்சி வச்சுருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து பொய்யா போயிடும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறேன்.
ஒரு பெரிய பண்டிதர், நிறைய படித்தவர், கடகடன்னு ஒப்பிப்பார், அவ்வளோ படித்தவர். ஒரு நாள் எங்கேயோ போகிறப்போ வழியில் அந்த கால் செருப்பு அறுந்துருச்சு. அங்கே பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு ஆள் செருப்பு தைக்கிறவன் இருக்கான். ஈவினிங் டைம் அது. உடனே அவங்ககிட்ட போய் இந்த செருப்பு கொஞ்சம் தைச்சி கொடுப்பான் அப்படின்னார். அவன் அன்னைக்கு ஏதோ வீட்டுக்கு போகணும், ஏதோ சம்திங் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. கடையை மூடுறேன் சாமி, ஐயோ இப்போ செருப்பு இல்லாமல் நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணுமே அப்படின்னு. அப்போ சரி, அதை என்கிட்ட விட்டுடுங்கோ, இந்தாங்க இந்த செருப்பை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு செருப்பை தூக்கி போட்டோம். யாரோ யூஸ் பண்ண செருப்பை நான் போடுறதா அப்படின்னு இந்த பண்டிதர் கேட்டார். அவர் செருப்பு தைக்கிறோம் சொன்னேன். யார் யார் கருத்தையும் மண்டையில் போட்டு வச்சுருக்கீங்க, காலில் செருப்பு போட முடியாதா? மோஸ்ட் ஆஃப் அஸ் அந்த மாதிரி தான். மற்றவங்க கருத்தை படித்து வச்சுக்கிட்டு அது நம்முடைய கருத்து மாதிரி நாம் சாதிப்போம் இல்லையா? நோ இப்படி தான் இதுதான் அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த ஃபாரின் ரைட்டர்ஸை படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வெஹிமெண்ட்லி அப்படிம்பாங்க இங்கிலீஷில், ரொம்ப பலாத்காரமாக பேசுவாங்க, மற்றவங்க கருத்தை கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்தவர் மகேந்திரநாத். அதனால தான் அவரே எழுதுகிறார், மாவின் அகங்காரத்துக்கு 3வது முறையாக அடி விழுந்தது, ஆனாலும் அகங்காரம் அடியோடு அழிந்து விடவில்லை. ஆகவே அவர் இன்னும் சிறிது வாதிட தயாரானார். இன்னும் கொஞ்சம் பேசணும்னு தோணுது அவருக்கு. ராமகிருஷ்ணன் ரெடியாக இருக்கார், அவரும் ரெடியாக இருக்கார். இவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறார். ஸோ மகேந்திரநாத் கேட்குறார், சுவாமி, இறைவன் உருவம் உடையவர் என்றே வைத்துக்கொள்வோம், அப்படியும் அவர் களிமண் பொம்மையாக இருக்க முடியாது அல்லவா? உருவம் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த களிமண், கட்டை, பேப்பர் இதுலையா இருப்பார்? பிகாஸ் தேர் ஆல் சில்லி திங்ஸ் இல்லையா? நம்முடைய பார்வையில் களிமண்ணுனாக்கா கீழே கிடக்கிறது, கட்டைனாக்கா அது சும்மா வேஸ்ட்டு, அதுலேயே கடவுள் இருப்பார் அப்படின்னு கேட்குறார். பட் ராமகிருஷ்ணன் வந்து, என்ன சொல்கிற நீ? அந்த களிமண் சொன்ன உடனே அவருடைய மனசு வந்து காளியை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. களிமண் பொம்மையா? அது உணர்வு வடிவமாயிற்றே அப்படிங்கிற. சின்மொயி அப்படிப்பார் பெங்காலியில். சின்மொயி அப்படின்னாக்கா சித்துனாக்கா ஞானஸ்வரூபம். பிரம்மத்துக்கு வந்து என்ன ஐடென்டிஃபிகேஷன்னாக்கா சத்து, சித்து, ஆனந்தம் அப்படி சொல்லுவாங்க, 3 குணங்கள். அந்த சத்து அப்படின்னாக்கா எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு, எப்போவுமே இருக்கும். சித்து அப்படின்னாக்கா ஞானஸ்வரூபம். அந்த ஞானஸ்வரூபத்திலிருந்து தான் நமக்கு வரக்கூடிய ஞானங்கள்லாம் வருது. அதுக்கு பேசிக் அந்த கடவுள் அப்படின்னு. அப்புறம் ஆனந்த ஸ்வரூபம், அந்த சித்து ஸ்வரூபம் சின்மயி. அம்மா அவருடைய மனசு காளியை நினைக்குது, அதனால் சின்மயி அப்படி சொல்கிறார். இந்த ஞானிகள் எப்படின்னாக்கா பார்க்குற எல்லாத்தையும் உணர்வுமயமாக பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படி சொல்லுவார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு இடத்துல சொல்கிற, ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு நம்ம மனசு போச்சுன்னாக்கா அங்கே எல்லாம் ஐடியாஸ் மாதிரி தான் இருக்குது, உருவங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. உலக வாழ்க்கையில் இருந்தால் கூட டீப் திங்கிங் பீப்புள், சின்சியர் பீப்புள். அவர் சொல்கிறார், ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போயிட்டாக்கா இட் இஸ் திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த உணர்வுமயமாக பார்க்குறதுக்கு நம்ம மனசு வந்து அந்த லெவலுக்கு போகணும். ரமண மகரிஷி ஒரு நாள் திருவண்ணாமலையில் எங்கேயோ அப்படி போயிட்டு நடந்து வர்றப்போ அங்கே வந்து ஒரு சிமெண்ட் ஸ்லாப், அது கிரிவல பாதையோ என்னமோ தெரியல, அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான். கொஞ்சம் கிறுக்கு மறுக்கா கேள்வி கேட்கக்கூடியவன். அவன் கேட்குறான், சாமி இருக்கிறது எல்லாமே கடவுளா அப்படின்னு கேட்குறான். பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னார். இந்த மரம் நிற்குதே இதுவும் கடவுளா அப்படின்னு கேட்டான். அப்புறம் அவனு சொன்னார், நீ உட்கார்ந்துருக்கிய சிமெண்ட் ஸ்லாப் அதுவும் கடவுள் தான் அப்படின்னு சொன்னான். மரத்துலையாவது நம்ம உயிர் இருக்குதுன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். இந்த வேப்ப மரத்துக்கெல்லாம் வந்து போய் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, அரச மரத்தை சுற்றி சுற்றி வருவாங்க, எல்லாம் குழந்தை வேணும்னு சொல்லியா வேண்டான்னு சொல்லியா ஏதோ ஒன்று, அதை சுற்றி சுற்றி வருவாங்க. நீ உட்கார்ந்துருக்க ஸ்லாப் அது கூட உணர்வு மயம் அப்படின்னு சொன்னாராம். அவங்க அந்த மாதிரி பார்க்குறாங்க, அந்த உணர்விலே இருக்கிறவங்க.
அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் சொல்கிறார், அது உணர்வு வடிவமாயிற்றே சின்மை அப்படி சொல்கிறார். உணர்வு வடிவம் என்ற கருத்தை மகேந்திரநாத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சின்மையை நம்ம பார்த்தா கல் மாதிரி. இது ஏன் ராமகிருஷ்ணன் சொல்கிறாருனாக்கா, அவருடைய வாழ்க்கையை படித்தா தெரியும். ஒரு இடத்துல சொல்கிறார், நான் காளி தேவி மூக்குக்கு பக்கத்தில் விரலை வச்சு பார்த்தேன், அவள் மூச்சு விட்றா, அந்த காற்று சூடாக மூச்சு வருது, என் கையில் பட்டுது அப்படிங்கிற. அப்போது அவருடைய மனசு எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்திருக்கணும் பாருங்கள். அப்புறம் இவர் பூஜை பண்ணுறப்போ அந்த அம்மா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போவாள். அப்புறம் பூ பறிக்கிறப்ப அவர் நடந்து பேசிக்கிட்டே வருவாள். இதெல்லாம் அவர் பார்த்துருக்கிறார். அதனால் அவர் உணர்வுமயமாக பார்க்குறார். அதை சொல்கிறார். இவரால் ஒத்துக்க முடியல. மறுபடி கேட்குறார், களிமண் உருவத்தை வழிபடுபவர்களுக்கு முதலில் களிமண் உருவம் கடவுள் அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். அது கடவுள் கிடையாதுன்னு சொல்லணும், அவங்களாம் அஞ்ஞானத்தில் இருக்காங்க அப்படின்னு படித்த புத்தி சொல்லுது. அதோடு அந்த உருவத்தில் இறைவனை நினைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டுமே தவிர களிமண்ணுக்கு பூஜை செய்வது சரியல்ல. இது மகேந்திரநாத் சொல்கிறார். எல்லா கோயில்லையும் வந்து ஏதோ கல்லில் தான் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? என்னமோ அந்த முத்துமாரி அம்மன் தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த கல் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து வேர்வை வருமா. இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள். அந்த பூஜாரி அப்பப்போ போய் தொடச்சி எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவ் இட் ஹேப்பன்ஸ் நமக்கு தெரியாது. பட் அதெல்லாம் கல் தானே அப்படின்னு இவர் சொல்கிறார். உருவத்தில் வந்து இறைவனை நினைத்து தான் பூஜை செய்ய வேண்டும். களிமண்ணுக்கு, அந்த கட்டைக்கு, கல்லுக்கு பூஜை செய்யக்கூடாது. இது மகேந்திரநாத் சொன்னாலும் இது வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் நிறைய பேர் இப்படிலாம் சொல்லுவாங்க, திங்கர்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, கேன உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதுலேயும் வந்து இந்த கருத்து வருது. நேதம் யதிதம் உபாசத்தை அப்படின்னு ஒரு மந்திரம். அது என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒரு சாதகனை பார்த்து அவன் ஏதோ பூஜை பண்ணிகிட்ருக்கான். தம்பி, நீ கும்பிட்றியே, அது உண்மை கடவுள் இல்லை, அதுக்கு உயிராக இருக்கக்கூடிய கடவுளை நினச்சி நீ கும்பிடணும் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லுது. மனசுக்கு மனசாக, கண்ணுக்கு கண்ணாக, வாக்குக்கு வாக்காக எது இருக்கிறதோ அதை வணங்க வேண்டும். ந இதம், இது கடவுள் கிடையாது, இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த உபனிஷத் சொல்லுது. அது யாருக்கு சொல்லுதுன்னாக்கா, இந்த உருவ வழிபாடு செஞ்சு ஓரளவு நல்ல மெச்சூரிட்டி வந்த பக்தர்களுக்கு சொன்ன வாக்கியம். அது பிகினிங் ஸ்டேஜில் இல்லை. இப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். நல்ல ஹைலி குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா, இவர் போர்டில் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. இவர் சொல்லிகிட்டே போனால் கூட அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே 10ஆம் கிளாஸ் பசங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிளாஸ் எடுக்கிறாரு, இவர் சொல்லிகிட்டே வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுக்கு எழுதி காட்டினா தான் தெரியும். அதை போல் யார் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கருத்துக்கள் பொருந்தும். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. ஆனால் இவருக்கு தெரியலை, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறேன். உடனே ராமகிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. வெறுப்புடன் சொல்கிற ராமகிருஷ்ணர், இந்த கல்கத்தா வாசிகளுக்கு உங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. லெக்சர் செய்கிறது, புரிய வைக்கிறது, இதுவே ஒரு தொழிலாக போயிடுச்சு. மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். உனக்கு என்ன புரிஞ்சுது, என்ன கிடச்சிது, அதை பற்றி கவலை இல்லை. மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல உடனே அது என்னமோ ஒரு ஆசிரியர் எழுதுவார், நவடேஸ் தே ரீட் 10 books அண்ட் ரைட் 11th book அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். 10 புக்கு படிக்க வேண்டியது. ஸோ மிஸ்டர் ராபின்சன் ஆல்சோ சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2-3 பேராகிராஃப். த சேம் பாயிண்ட் இஸ் டிஸ்கஸ் பை ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 பேராகிராஃப். உன்னுடைய கருத்து என்னடா அப்படின்னாக்கா அது தெரியாது, இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை நான் கொடுக்குறேன் அப்படிமா. இது அது ஒரு என்னது கல்லிங் அப்படி சொல்லி, அது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை. கல்லிங்னாக்கா கலெக்டிங்னு ஒரு அர்த்தம். அது அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிற அது தெரியாது, ஒன்றுமே இருக்காது, காப்பி அடிக்கிறது. அந்த மாதிரி அதை தான் இவர் ராமகிருஷ்ணர் சொல்கிறார். கோவப்பட்டு, உங்களுக்கு இதே பொழுதுபோக்காக போயிடுச்சு, லெக்சர் செய்வதும் புரிய வைப்பதும் ஒரு தொழிலாகவே போய்விட்டது. தான் உண்மையை அறிவது எப்படி என்று ஒருவரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. புரிய வைப்பதற்கு நீங்கள் யார்? இந்த புவனங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமோ அவர் புரிய வைப்பார். இந்த உலகை யார் படைத்தாரோ, யார் சூரியன், சந்திரன், மனிதர்கள், ஏனைய உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தாரோ, உயிரினங்களின் உணவுக்கு வழிவகை செய்து வைத்தாரோ,
அவற்றை வளர்த்து காக்க தாய் தந்தையரை படைத்தாரோ, அந்த தாய் தந்தையரிடம் மக்கள் மீது பாசத்தையும் வைத்தாரோ அவர் புரிய வைப்பார். எதற்கெல்லாமோ வழிவகை செய்துள்ள அவர் இதுக்கு ஒரு வழி செய்யாமல் போவாரா? கோபம் வந்ததில் கடகடன்னு பேசிட்டார் ராமகிருஷ்ணன். இந்த படித்தாலே நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நிறைய பேருக்கு வரும். ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கடவுளை பார்த்தாராம். கடவுளை பார்த்த உடனே ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறார். ஐ எம் காட் அப்படிங்கிறார் கடவுள். ஸோ பட் இப்போல்லாம் உங்களுடைய தேவையே கிடையாது அப்படி சொன்னார் விஞ்ஞானி. கடவுள், என்னுடைய தேவை கிடையாதா? என்ன சொல்கிறேன்? இல்லை, உங்களுடைய ஒரு உதவி இல்லாமல் இப்போ நாங்கள்லாம் நிறைய தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படி சொன்னாராம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. எங்கே ஏதாவது தயார் பண்ணி காட்டு அப்படின்னு கடவுள் கேட்குறார். உடனே அந்த விஞ்ஞானி அங்கங்கே பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் மண் கிடக்குது. அதை போய் கையில் இப்படி எடுக்க போகிறார். உடனே கடவுள் சொன்னார், வெயிட், அது நான் படைச்சது, நீயா ஏதாவது விஞ்ஞானிகள் படித்ததெல்லாம் எங்கேருந்து படித்தாங்க? இன்றைக்கோ நாளைக்கோ அந்த சந்திரயான் போய் இறங்க போகுது. சந்திரன் இருக்கிறதுனால தான் நீங்கள் அனுப்புகிறீங்க. சந்திரனே இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? தேடிட்டே போவீங்களா? இல்லை ஒரு சந்திரனை கிரியேட் பண்ணுவீங்களா? யூ கேனாட் கிரியேட் எனி திங், இல்லையா? அதனால தான் இதெல்லாம் எது டிஸ்கவரியோ அதெல்லாம் கடவுள் படைச்சது. எது இன்வென்ஷனோ அதெல்லாம் நம்முடைய புத்தி. சயின்ஸில் இதெல்லாம் இன்வென்ஷன் தான். ராக்கெட் போகுது, ஏரோப்ளேன் போகுது, பஸ்ஸு போகுது, ட்ரெயின் போகுது, எல்லாம் நம்முடைய புத்திசாலித்தனம். அதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். பட் அந்த ரயில் போகிறதுக்கு தரை வேணும், கப்பல் போகிறதுக்கு தண்ணி வேணும், ஃப்ளைட் போகிறதுக்கு ஆகாயம் வேணும். ஆகாயத்தை யார் படைச்சது? விசாரித்து பாருங்க, யார் படைச்சாருன்னு. இல்லை, நம்மளால் படைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் இவர் சொல்கிற, யார் இதெல்லாம் படைச்சிருக்காரு? சூரியன், சந்திரன், மனிதர்கள், ஏனைய உயிரினங்கள். அவருக்கு தெரியாதா? நீ என்னமோ பெருசாக பெரிய இவன், நீ உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு போறிய அப்படி சொல்லி கோவம் பேசுகிறார். புரிய வைக்க வேண்டும் என்ற தேவை இருந்தால் அவரே புரிய வைப்பார். நமக்குள் இருந்து கொண்டு நம்மை நடத்தி செல்பவர் அவரே அல்லவா? களிமண் உருவை வழிபடுவது தவறாக இருந்தாலும் அவர்கள் அந்த மண் வடிவில் தன்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாதா? அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார். அவன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஒருத்தருக்கு 5 குழந்தைங்க. பெரியவனுக்கு 10 வயசு, அப்புறம் 8 வயசு, 6 வயசு, 4 வயசு, கடைசி குழந்தை ஜஸ்ட் 1 வயசு. இந்த பெரிய பையன் அப்பா அப்படின்னு அழகாக கூப்பிடுவான். அந்த 1 வயசு குழந்தைக்கு அப்பான்னு வராது. வா ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்கும். பட் அப்பா புரிஞ்சுப்பார், என்னை தான் குழந்தை கூப்பிடுது அப்படின்னு. அந்த மாதிரி நீ எந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் சரி, என்ன பொருளை வணங்கினாலும் சரி, கடவுள் தன்னைத்தான் இந்த டிவோட்டி வணங்குறான் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? நீ புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு இது. ஸோ அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார். உனக்கு ஏன் இந்த தலைவலி எல்லாம்? நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ என்னமோ அடைஞ்சிட்ட மாதிரி. என்னமோ ஒருத்தன் சொல்கிறான், ஜெயிலில் இருக்கிறவன், நான் தான் இங்கே ஜெயிலில் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எங்கள் அண்ணன் அமெரிக்காவில் இருக்கான். அப்படியா? அமெரிக்காவில் என்ன பண்ணுறான்? அங்கே ஜெயிலில் இருக்கான். இது அங்கே ஜெயிலில் இருக்கேன், அங்கே இருந்தால் என்ன, இங்கே ஜெயிலில் தானே இருக்கேன். ஸோ நாம் எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்கோம், முட்டாள்களாக தான் இருக்கோம். இதில் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோமே, உனக்கு தேவையா? உனக்கு எதுக்கு இந்த தலைவலி? ராமேஸ்வர் ஒரு கதை சொல்லுவார் இல்லையா? மாம்பழ தோட்டத்துக்கு வந்திருக்க, மாம்பழம் சாப்பிடு, அந்த பண்ணையார் பர்மிஷன் கொடுத்துருக்க, அதை விட்டுட்டு இந்த மரம் எந்த இது அல்ஃபோன்ஸாவா, இது மல்கோவாவா, இதை பற்றி நீ எதுக்கு இது பண்ணிக்கிற? தேவையே இல்லாமல். இல்லை, மத்தியானம் இங்கே நீங்கள் சாப்பிட்றீங்க, ஏதோ இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். பொரியலை சாப்பிடுவீங்களா? இல்லை அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டு இந்த பீன்ஸ் எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க, என்ன கிலோ விலை, இவங்களுக்கு எவ்வளோ விலை, நமக்கு என்ன, இதெல்லாம் விசாரிப்பீங்களா நீங்கள்? எது பிளேட்டில் வருதோ லபக்குன்னு உள்ளே போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போவீங்க. அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார், உனக்கு ஏன் இந்த தலைவலி எல்லாம்? நீ ஞானமும் பக்தியும் பெறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து அதற்கு முயற்சி செய். ஒன்றை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அதை செஞ்சிட்டா, ஏன் சொல்கிறார் இந்த கருத்து அப்படின்னாக்கா, அதை செஞ்சிட்டா யூ வில் பிகம் an instrument in the hands of God. அதுக்கு முன்னால் ஆக முடியாது. கடவுள் ஆணை இருந்தால்தான்
மற்றவங்களுக்கு போதிக்க முடியும்னு இன்னொரு இடத்துல சொல்வார். அந்த ஆணை கிடைக்கிறதுக்கு நாம் அந்த லெவலுக்கு போகணும் இல்லையா? இப்போ நீங்கள் எத்தனை பேர் பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்குறீங்க டெய்லியா? 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது. பட் அதே கேபினட் மினிஸ்டராக இருந்தாக்கா டெய்லி கூட பார்க்கலாம், பர்மிஷன் வேண்டாம் இல்லையா? அந்த லெவலுக்கு நாம் போகணும். அப்போ அவரை அடிக்கடி பார்க்க முடியும். அதுவும் உள்துறை அமைச்சராக இருந்தாக்கா டெய்லி போய் பார்க்கலாம், 10 தடவை கூட பார்க்கலாம் இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி. அதை போல் அந்த லெவலுக்கு நாம் உயரணும், உயர்ந்தால் அவரை பார்க்க முடியும். ஸோ நீ மற்றவங்களுடைய வழியை பற்றி நீ கவலைப்படாத, நீ எப்படி அந்த நிலைக்கு போகணும் அதை பாரு அப்படி சொல்கிறார். இப்போது மாவின் அகங்காரம் தவிடுபொடி ஆகியது அப்படின்னு அவரே சொல்கிறார். வள்ளுவர் சொல்வார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு. புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மனசெல்லாம் கட்டுப்படுத்தி யார் உள்முகமாக போகிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நிலைக்கு நாம் முயற்சி பண்ணணுமே ஒழிய மற்றவங்களுக்கு பாதை காட்டுறதுக்கு நாம் இன்னும் தகுதி அடையவில்லை. அதுக்காக நீ வருத்தப்படாத, கவலைப்படாத, அவசரப்படாத அப்படின்னு சொல்கிற. அதை கேட்ட உடனே மகேந்திரன் அகங்காரம் தவிடுபொடி ஆனது. அப்புறம் அவர் யோசனை பண்ணுறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்குறோம். ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.